ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவில் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் நான் இனி என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கின்றது, என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகின்றது, எனது வாழ்க்கையினால் நான் என்ன சாதித்தேன் என்று பல நேரங்களில் நாம் சிக்கி தவிப்பதுண்டு, மிகவும் மன சோர்வடைந்து காண்பதுண்டு. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக காணப்படுகின்றது. அப்படியானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுவதற்கு தடையாயிருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய மனிதன், அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை, அவருடைய ஒரு குமாரன் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆவிக்குரிய கனியின் 9 சுவைகளாக நாம் தியானித்தோம். இதன் வீடியோ கிளிப்ஸ் நாம் கீழே கொடுத்திருக்கிறேன். அது ஒவ்வொன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் அந்த கனி என்ன என்பதை குறித்து நான் சற்று தியானித்து ஜெபிக்க வாஞ்சையாயிருக்கின்றேன். ஆவிக்குரிய கனியின் சுவைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சுவைகள் நம் மூலமாக வெளிப்படும் பொழுது நம்மை இவன் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன், கிறிஸ்துவை தரித்திருக்கிறவன், ஆவிக்குரிய மனுஷன் என்பதை அந்நிய ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்நிய ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு வேறுபாடை உண்டாக்கும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுகி இருக்கின்றார். இன்று அவருடைய பரிசுத்தம் நம்மில் தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக பிரதிபலிப்பதாய் காணப்பட வேண்டும். அப்படி பிரதிபலிக்காத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்றுவிடும். பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்களுக்குள்ளாக நாம் செல்ல நேரிடும். இந்த நேரங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் என்னுடைய வாழ்வில் என்னெல்லாம் காணப்படுகின்றதோ அது எல்லாவற்றையும் ஒன்றாக ஆண்டவருடைய சுமத்தில் கொடுத்து ஒப்புரவாக்கி அவரோடு கூட இணைந்து அவருடைய அன்பில் ஒன்றிணைவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நேரத்திலும் ஆவிக்குரிய கனி என்றால் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய கனி நாம் ஒவ்வொருவருமே. நாம் தான் ஆவிக்குரிய கனி. எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இரட்சிப்பு என்னும் விடுதலை நமக்கு கிடைக்கின்றது. இப்படியான ஒரு பூ நம்முடைய வாழ்வில் பூக்க ஆரம்பிக்கின்றது. அந்த பூவின் பெயர் இரட்சிப்பு. இந்த பூ கனி கொடுக்க வேண்டுமே ஆனால், இந்த பூ காயாக மாறி கனி கொடுக்க வேண்டுமே ஆனால் அங்கு ஒரு மகரந்த சேர்க்கை மிக அவசியமாய் காணப்படுகின்றது. நீங்கள் தோட்டங்களில் அல்லது வயல்வெளிகளில் பார்த்திருப்பீர்கள், இந்த பூக்கள் தனியாக காய் கொடுக்க முடியாது அல்லது கனி கொடுக்க முடியாது. இந்த பூக்கள் மேலாக இந்த தேனீக்கள் அல்லது வண்டுகள், சிறு சிறு பூச்சிகள் என்ன செய்யும், அங்கும் இங்குமாக பறந்து மகரந்த சேர்க்கையை நடத்தும். இப்படியான இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும் தருணத்தில் தான் அந்த பூவானது காயாக காய்த்து கனியாக கொடுக்க முடியும். இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மகரந்த சேர்க்கை அவசியமாயிருக்கின்றது. இரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுவிட்டேன், நான் இனி கிறிஸ்தவனாய் வாழ்வேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிற்பேன் என்று நாம் கூறிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. இந்த மகரந்த சேர்க்கை பூக்களுக்குள்ளாக நடைபெறாத தருணத்தில் இந்த பூவானது என்ன செய்துவிடும், வாடி அப்படியே கீழே விழுந்துவிடும். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். ஆகவே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகரந்த சேர்க்கை என்னும் ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். இங்கு நமது மகரந்த சேர்க்கை, இந்த இரட்சிப்பு என்னும் பூவில் மகரந்த சேர்க்கை எப்படியாக நடைபெறுகிறது என்றால், நாம் அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக நமது மணவாளனாகிய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி மகிழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனி
உண்டாக வேண்டுமே ஆனால், கிறிஸ்துவுக்குரிய ஒரு பாத்திரமாக நான் மாற வேண்டுமே ஆனால், ரட்சிப்பு என்னும் விடுதலையை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, கிறிஸ்துவோடு கூட உறவாடி மகிழ்கிறவளாய் காணப்பட வேண்டும். அவருடைய மனவாட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு என்னும் பூ பூக்கும்போது நாம் யாராக மாறுகிறோம்? ஆண்டவருக்குரிய ஒரு மனவாட்டியாக மாறுகின்றோம். அப்பொழுது இந்த மனவாட்டியாகிய நான் என் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி மகிழக்கூடியவளாய் காணப்பட வேண்டும். இன்று நான் உலக பிரகாரமான சிற்றின்பங்களில் சிக்கி கர்த்தரை தேடக்கூடிய சமயத்தை விட்டுவிட்டேன். கர்த்தரோடு கூட உறவாடி மகிழக்கூடிய தருணத்தை விட்டுவிட்டேன். ஜெப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் குறைய ஆரம்பித்து விட்டது. ஆகவே தான் என்னால் ஆண்டவருக்கென்றே கனி கொடுக்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மகரந்த சேர்க்கை நடப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமேயானால், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இங்கு சகரியாவின் குமாரனாகிய யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவரிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் இப்படியான ஒரு வார்த்தையை கூறுகின்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தர் கல்லுகளை கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் என்ன சொல்கின்றோம்? நான் கிறிஸ்து தரித்தவன், கிறிஸ்து உள்ளவன் என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். நானும் ஆபிரகாமின் பிள்ளை தான் என்று கூறுகின்றோம். இங்கு வேத வசனம் நம்மை கடுமையாக எச்சரிக்கின்றது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கனி காணப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு கனியாக மாற வேண்டும். அப்படி மாறாத தருணத்தில் என்ன சம்பவிக்குமாம்? அதை பின்பகுதியில் நாம் படிக்க வருகின்றோம். இங்கு ஆண்டவர் கூறும் பொழுது கல்லுகளை கொண்டு, அதாவது ஒன்றுக்கும் உதவாமல் உதறப்பட்ட இந்த கல், அதாவது தண்ணியில போட்டாச்சுன்னா கீழே வரைக்கும் போயிடும், எங்கு மிதக்க முடியாது, எங்கு எதையும் அதை சுமந்துத்தான் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கல், ஜீவனற்ற, சதையற்ற, சுவாசமற்ற ஒரு கல், ஈரமற்ற ஒரு கல்லை கொண்டு கர்த்தர் பிள்ளைகளை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்று பாருங்க. தம்முடைய ஜனங்களாகிய நாம் பாவ இருளில் மூழ்கியிருப்பதை பார்த்து அவர் வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவருடைய கடைசி இரத்தம் வரை சிந்தி நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுகி அவருடைய பரிசுத்த ஜனமாக நம்மை மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்வில் கர்த்தருக்குரிய கனி காணப்படாவிட்டால், கர்த்தரோடு கூட நான் உறவாடி மகிழாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகரந்த சேர்க்கை நடைபெறாத அந்த பூக்கள் என்ன செய்யும்? கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல வெப்பம் வரும் பொழுது அது அப்படியே சுருங்கி வாடி கீழே விழுந்துவிடும். ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உரிய கனி என்னுடைய வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ காலங்களில் கூறுவதை லூக்கா மிக தெளிவாக அவர் வகைப்படுத்தி இருக்கின்றார். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை உள்ள வேத பகுதிகளை படிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்கள். நல்ல மரமானது கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமானது
நல்ல கனி கொடுக்க மாட்டாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகள் அத்திப்பழங்களை பறிப்பதுமில்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிப்பதுமில்லை. இங்கு லூக்கா தெளிவுபடுத்தும் பொழுது ஒரு மரமானது அதன் கனியினால் அறியப்படும். நீ கிறிஸ்துவுக்குரியவன் ஆனால் கிறிஸ்துவின் கனி உன்னுடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவின் கனியாக மாற வேண்டும். அவருக்கு ஏற்ற புசிப்புக்குரிய கனியாக நீ மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை தரித்திருப்பது மட்டுமல்ல, அவருக்குரிய ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். அவரை பிரதிபலிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரியதாய் மாற வேண்டும். தாழ்மையை நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கையின் கிரியைகள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் செல்லும் இடங்களில், நாம் செய்யக்கூடிய செயல்களில், நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்குள்ளே சாட்சியின் ஜீவியம் காணப்படுவதாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் இங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, அதன் மரம் அதன் கனியினால் அறியப்படும். மாமரத்தில் அது எப்படியாக மாமரம் என்று கூறுகின்றோம்? அதில் மாம்பழம் வருகின்றதினால் அதை மாமரம் என்று கூறுகின்றோம். மாமரத்தை பார்த்து பலா மரம் என்று கூறுவதில்லை. காரணம் என்ன? அதற்கு பலா பழம் வரக்கூடிய பலா மரம் தனியாக இருக்கின்றது. ஆகவே தான் ஒவ்வொரு மரங்களும் அதன் கனியினால் அறியப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்துவை தரித்திருக்கிற நான் கிறிஸ்துவுக்குரிய கனியாக, அந்த ஃப்ரூட்டாக நாம் மாறும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவனாக மாற முடியும். ரட்சிப்பின் அனுபவம் மற்றும் போதாது, நான் கிறிஸ்துவுக்குரிய கனியாக மாற வேண்டும். அந்த கனியின் சுவைகளைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தின் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களில் கூறுகின்றார். அந்த கனி எப்படிப்பட்ட சுவை உடையவைகளாய் காணப்படும் என்பதைத்தான் அவர் அங்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த சுவைகளை நான் முன்பு உள்ள வீடியோக்குள்ள போட்டிருக்கிறேன். நீங்கள் சமயம் கிடைக்குமேயானால் அதையும் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்கேற்ற சுவையாக மாற உங்களால் கூடும். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் கர்த்தருக்கு ஏற்ற கனி கொடுக்காவிட்டால் என்ன சம்பவிக்கும்? நான் கர்த்தருக்குரிய கனியாக மாறாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிப்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது. கோடாலியானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதா? மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்துவின் கனி காணப்படாவிட்டால் உன்னை மட்டுமல்ல, முழு மரத்தையும் அவர் வெட்டி விடுவார். அதற்கு பிற்பாடு உன்னால் கனி கொடுக்க முடியாது. உன் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து விடுவார். இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகமே நம் வேர்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிற கோடாலி. இந்த உலகத்தில் நீ விழுந்து விடாதே. பாவ இச்சைகளில் விழுந்து விடாதே. உன் கரங்களில் இருக்கக்கூடிய உலகம் முழுமையுமாக அடக்கி வைத்திருக்கிற இந்த மொபைல் போன்ல சிக்கி சீரழிந்து விடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேகருடைய வாழ்க்கை சீரழிவதற்கு முக்கிய காரணமாக இந்த காணப்படுகின்றது. தனக்கு கிடைக்க வேண்டிய சமயம் அனைத்தையும் இந்த மொபைல்ல செலவு பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். பிள்ளைகளை பராமரிப்பதற்கு அவருக்கு சமயம் இல்லை. வேலை இடங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், செல்லும் இடங்களெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக விபத்துகள் நடைபெறுகின்றது. அநேகர் தங்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான அதில் களியாட்டுகளை விளையாடி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது. அநேகருடைய கண் பார்வை இழந்து கொண்டிருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் புத்தி
பேதலித்து போய்கொண்டிருக்கிறார்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்ருவாக பிசாசனவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விழப்பண்ணும்படியாக வஞ்சனையான காரியங்களை செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குரிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தி ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிறவளாய் காணப்பட வேண்டும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக அந்த உறவு இல்லாவிட்டால், உடல் உறவு காணப்படாவிட்டால் அவர்களுக்குள்ளாக பலவிதமான கோபங்களும் மனஸ்தாபங்களும் சண்டைகளும் வர ஆரம்பித்துவிடும். சத்ருவாயன் அவர்களை வஞ்சித்து விடுவான். பல நேரங்கள் அவங்க விழுந்து விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளாக அந்த உறவு எப்படி முக்கியமானதோ அதே போலத்தான் கிறிஸ்துவுக்குரியுள்ளான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட உறவாடி மகிழ்வது மிக மிக முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு கூட ஜெபத்தின் மூலமாக உறவாட முடியும். நான் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனைகள் பலவிதமாக காணப்படலாம். அந்த சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி ஆண்டவரை துதித்து பாடி அவரோடு கூட என்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்னோடு கூட உரையாட ஆரம்பிப்பார், என்னோடு கூட உறவாட ஆரம்பிப்பார். அவருடைய அன்பு என்னை முற்றிலுமாக மூழ்கடிக்க ஆரம்பிக்கும். என்னை அவரோடு கூட சேர்த்து அனைத்து அவர் வழி நடத்துவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உறவு நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் கிறிஸ்துவுக்குரிய கனியாக நான் மாற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உக்கிர கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு நாம் ஆண்டவருக்குரிய கனியாக மாறுவது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் மிகவும் பசியாக இருக்கக்கூடிய தருணத்தில் அப்படியே நடந்து செல்லும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கின்றார். இதை மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் படிக்க முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஆண்டவர் மிகவும் பசியாக நடந்து செல்லும் பொழுது அவர் என்ன செய்ய, ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அங்கு அந்த மரத்தில் ஒரு கனி கூட காணப்படவில்லை. ஒரு பழம், அவ்வளோ பெரிய மரம் நிற்கிறது, அது ஒரு ஃப்ரூட், அதாவது ஒரு பழம் அதில் இல்லை. கம்முளிட்ட கொலைகள் பச்சை பச்சை பச்சைன்னு நிற்குது. இன்று என்னுடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இன்று என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் காணப்படுகின்றன. பிள்ளை செல்வங்கள் காணப்படுகின்றன. பொருளாதாரம் மிகவும் நேர்மையாக காணப்படுகின்றது. நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு. அநேக சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. கார், பங்களா எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் சுட்டரித்து போடுவேன், உன்னை நான் பட்டு போக பண்ணி விடுவேன், உன்னை நான் அழித்து விடுவேன். நீ கர்த்தருக்குரிய கனியாக மாறாவிட்டால், கர்த்தருக்கேற்ற புசிப்புக்குரிய கனியாக நீ மாறாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை அழிந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கேற்ற கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், இது எல்லாவற்றுக்கும் காரணம்
இதுதான் நான் என்ன செய்யல, ஆண்டவருக்கு ஏற்ற கனியாக மாறவில்லை, கர்த்தரோடு கூட உறவாடி மகிழவில்லை. நான் என்னுடைய தேவைகளை மட்டுமே ஆண்டவரே எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும் தான் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறேனே தவிர, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டும், கிறிஸ்துவின் அன்பில் நான் உறவாட வேண்டும் என்று ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில்லை. ஆகவே தான் நான் என்னுடைய ஜெபங்கள் இன்றி கேட்கப்படக்கூடாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றன. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே சம்பவிப்பதில்லை. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், எதுவும் சம்பவிப்பதில்லை. என்னுடைய வேலைகளுக்காக முயற்சி செய்கிறேன், எதுவும் சம்பவிப்பதில்லை. என்னுடைய தொழில்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லும்படியாக நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், ஆனா பதில் இல்லை. எப்படியாக பதில் வரும்? உன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு ஏற்ற கனி இல்லை. இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது. நீ கர்த்தருக்கு கனி குடிக்கும்படியாகவே கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீ கர்த்தரை தேர்ந்தெடுக்கவில்லை. நீ ஆண்டவர், நீ யார்? நீதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பேன் என்று ஆண்டவர் நீ தேர்ந்தெடுக்கவில்லை. கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருக்கென்று கனி குடிக்கும்படியாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீ அவருக்கென்று கனி குடிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, அவருக்கேற்ற சாட்சியின் ஜீவன் ஜீவிக்கும்படியாக நீ கர்த்தருடைய சுமத்தில் காத்திருந்து கேட்கிற யாவற்றையும் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலம் மிகவும் கொடிதாய் காணப்படுகின்றது. இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிற்று. அவர் வரும் பொழுது நான் கர்த்தருக்கேற்ற கனியாக காணப்படுவேனா, அல்லது எனது வாழ்க்கை சிறழிந்து விடுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற கனி என்னுடைய வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் அவருடைய உக்கிர கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகவே நாம் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நமது வாழ்க்கையை மாற்றுவோம். நம்முடைய ஜெப நேரங்களை இன்னும் அதிகப்படுத்துவோம். கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே, ஆனால் நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவரோடு கூட உறவாடி மகிழ்கிறவனாய் காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பாப சுபாவங்களிலிருந்து என்னை மறைத்து நான் என்னை முற்றிலுமாக கழுகி பரிசுத்தமாக்கி கர்த்தரோடு கூட இணைந்து வாழக்கூடிய பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கும்படியாக என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒப்பு கொடுப்பதென்றால் பின்வாறுவதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அர்ப்பணிக்கும் பொழுது என்னை முற்றிலுமாக தாழ்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்க முடியும். இப்படியான ஒரு அர்ப்பணிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய கட்டுகள் மாறும். உங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய பிசாசின் போராட்டங்கள் மாறும். உங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய வியாதியின் கொடுமைகள் மாறும். பொருளாதார நெருக்கங்கள் மாறும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக அவர் முன்னிலிருந்து பிரகாசிக்க ஆரம்பிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, இதோ நான் உமக்குரிய ஒரு கனியாக மாற வேண்டும். இதோ உம்முடைய வருகை சமீபமாயிட்டப்பா. நான் உமோக்கு ஏற்ற புசிப்புக்குரிய ஒரு கனியாக என்னை மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசித்த இடத்திற்கு அன்பின் பரம தகப்பனே, இதோ அப்பா, நீங்க எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கர்த்தருக்கேற்ற ஒரு கனியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கேற்ற புசிப்புக்குரிய ஒரு கனியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை கர்த்தர் எனக்கு தாங்க தகப்பனே. உம்மோடு கூட இணைந்து வாழ எனக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா.
ஆமாண்டவரே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தரோடு கூட உறவாடி மகிழ கர்த்தர் கிருபை தாங்க. ஜெப வாஞ்சியை தாங்க. ஜெபத்தில் உமோடு கூட நிலைநிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சியும் வைராக்கியம் தந்து கிறிஸ்துவோடு கூட உறவாடி மகிழ கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க புறப்படுங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க வல்லமையாக கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தருக்கேற்ற கனியாக பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தருக்கேற்ற புசிப்புக்கேற்ற கனியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் மாற்றும், மாம்ச சிந்தனைகளை மாற்றும், மாம்ச பலவீனங்களை மாற்றும், குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்னுடைய வார்த்தைகளின்படி பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து மோடு கூட சேர்த்து அனைத்து பாதுகாத்து விடுதலை தோப்பனே. கர்த்தருக்கேற்ற சாட்சியின் ஜீவனுடைய வாழ்க்கையில் காணப்பட ஒவ்வொருவரையும் கிருபை பாராட்டட்டும். முற்றுமாக தாழ்த்து முடைக்கிறங்கள் ஒப்படைக்கிறேன். மீட்பெருமச்சோர்மா இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தூதரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை தூதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தூதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நம் ஒவ்வொருவரையும் அவருக்கேற்ற புசிப்புக்குரிய கனியாக மாற்றி அவரோடு கூட சேர்த்து அனைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் கர்த்தருக்கு ஏற்ற ஆவிக்குரிய கனியாக மாறட்டும்.